சோழன், நிலா எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. சோழன் கேட்குறாரு, எனக்கு பசிக்குது என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனோட கல்யாணமே நடக்கலைன்னு எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க. உங்களால் எப்படி சாப்பிட முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே உட்காந்துறாரு, எதுவுமே பேசவே இல்லைங்க. அவங்க அப்பா வராரு. போயிட்டு சாப்பாடை பார்க்குற, என்ன இது வெறும் பிரிஞ்சாக இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் போட்டு வந்து அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போது சோழனோட அண்ணன் கேட்குறாரு, இங்கே வந்து ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டணும், கார் வேணும், எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எதுக்காக காசுலாம் எதுவும் வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் தானே ஓனரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அப்படியே அவங்க அப்பா பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படி சிரிக்கிறாரு. என்னம்மா பேசுகிற, இவன் ஓனரா? அம்மா இவன் ஓனர்லாம் கிடையாது, இவன் டிரைவர். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அங்கங்கே ஆக்டிங் டியூட்டி இந்த மாதிரிலாம் கூப்பிட்டா போவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் உங்கள் வீட்டுக்கே டிரைவராக தானே வந்தான், நீ என்ன இவனை ஓனர் சொல்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லை இவர் என்ன தெரியுமா சொன்னார், இவர் வந்து ஓனர் தான் சொல்லி தான் எங்கள் இதுக்கே வந்தார் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. இல்லைங்க அன்னைக்கு உங்ககிட்ட பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு தெரியாது, அதனால தான் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இனிமேல் எது சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். எதுக்குங்க இவ்வளோ பொய், வாயை திறந்தாலே உங்களால் எப்படிங்க இவ்வளோ பொய் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதான் விடுங்க, பொய் சொல்லிட்டேன், ஏதோ அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நிலா ரொம்ப கோபமாக போகிறாங்க. சரி விடுப்பா, அவன் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சோழன் பின்னாடியே வராரு. சாரிங்க தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசாதீங்க, தயவு செய்து நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கத்துறாங்க சோழன் கிட்ட.